தென்பகுதியிலே வடமாநிலத்தை நோக்கி செல்லும் பொழுது, அயோத்தியை நோக்கி செல்லும் பொழுது, தென்பகுதியிலே இருந்து புறப்படக்கூடிய பலவிதமான மலைகளும் குன்றுகளும் சிறு குறுக்களும் இங்கே சிதறி விழும் பொழுது அதில் விழுந்த ஒரு பகுதியாக இன்று திடீர் மலை புராணம் சொல்கிறது. திடீர் மலை ஒன்றாக கருத்து. இப்படி விழுந்த இடத்திலே மறுபடியும் இந்த இடத்தில் இருக்கிறது என்றால் இங்கே பலவிதமான உயிர்காக்கும் மூலிகைகளும் தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்று எண்ணி மறுபடியும் அயோத்தியை நோக்கி சீதையை அழைத்து வரும்பொழுது இங்கே ராமனாகப்பட்டவன் கைலாசநாதர் என்று சொல். ஏன்னா கைலாயம் என்பது இமயமலை சாரலில் உள்ளது. அந்த தென் கைலாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தெரியன் மலை என்பது விழுந்த ஆஞ்சனுடைய அனுகிரகத்தால் விழுந்த சிறு துண்டிலே மலை மீது அங்கே கைலாயநாதர் சொல்லக்கூடிய எம்பெருமான் சிவனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். இரண்டாவது ஒரு பெருமை இந்த தெரியன் மலைக்கு. இன்னும் நாடு, இந்த நாட்டுக்கு உண்டான பெருமைகள் பலவிதமான உண்டு, விழாவாரியாக பேசிக் கொண்டிருக்கலாம். இருப்பினும் இந்த இடத்திலே இன்னும் ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொல்ல வேண்டும் என்றால், தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்பார்கள். தென்முக கடவுள் என்பவன் தட்சிணாமூர்த்தி. சில பேர் தென்முகத்துடைய கடவுளாகப்பட்டவனை எமனை சொல்வார்கள். அது பகுதிக்காக, திசைக்காக. திசை கடவுள் என்பது வேறு, தென்முக கடவுள் என்பது வேறு. அந்த தட்சிணாமூர்த்தி என்பதை இரண்டு பட்சமாக, ஒன்று குரு பகவான் என்பார்கள். ஓம் குரு பிரமா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம தஸ்மிஷ்ட குருவே நமக அப்படின்னு ஒரு மந்திரம் என்றால் அது தட்சிணாமூர்த்திக்கு. சில பேர் குரு பகவான் என்றால் 33 தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ பகவான், அவரை சொல்வார்கள். ஆக குருவிலே 2 குரு உண்டு. ஆக இது தென்முக கடவுள். இந்த எப்பொழுதுமே தென்முக கடவுள் கல் ஆழ மரத்திலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய காலடியிலே 4 பேரை வைத்துக் கொண்டு பாடுபடுத்தி கொண்டே இருப்பார். அவர் யார் என்றால், எனக்கு முன் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் 4 பிறப்பிலே சனகர், சனந்தரர், சனாதரர், சனத்குமாரர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மூத்தவர்கள். அதற்கு பின்னால் 10 பேர் பிறந்தோம். அத்திரி, மரிசி, ஆங்கிரசு, புலகர், புலஸ்தியர், பிருகு, கிருது, தக்கன், வசிஷ்டன், நாரதன். ஆக அந்த 4 பேருக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருப்பார். ஆனால் திடீர் மலையில் தான் 24 பேரை உள்ளடக்கி 14 பேர்களை முன்வரிசைப்படுத்தி ஒருவர் அமர்ந்திருக்கார் என்றால் திடீர் மலையில் தட்சிணாமூர்த்தி இன்றும் அப்படி இருக்கிறார். அந்த 10 பேர் தவிர விஸ்வாமுத்த மகரிஷி, கௌதம மகரிஷி, பார்க்கவ முனிவன், மார்க்கண்டேயர் என்று சொல்லக்கூடிய 4 பேரை சேர்த்து என்னோடு சேர்த்து 10 பேர். அப்ப எனக்கு இந்த இலைக்கு தொடர்பு இருக்கு. அதான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம சொந்த மண் இது. அப்ப 14 பேரை ஆட்சி செய்து இன்றளையும் தட்சிணாமூர்த்தி மகள் பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் உள்ளதை உள்ளபடி செய்ய வேண்டும். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், கள்ளப்புலன் 5 காளாமணி விளக்கு, மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்ச புலன்கள் உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வாழகத்தை வாழும் வாழ்க்கத்திலே பலவிதமான அர்த்தம் உண்டு. அதிலும் குறிப்பாக சொல்லும் என்றால் இந்த 27 மகரிஷி சொன்னேனே, அதில் முக்கியமான இடமற்றவர் யார்? அங்கே ஜமதக்கடி வருகிறார். இந்த ஜமதக்கடி முனிவருடைய மனைவிதான் ரேணுகாதேவி. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னேனே, உண்மையான கருப்பு கரசி. வாழ்ந்தாலும் எப்படித்தான் இவளைத்தான் இந்த பெண்ணை போல் வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கற்றுக்கிறதால். இப்போ நம்மலாம் ஆத்தாமாரெல்லாம் காலையில் இருந்துச்சுன்னு கம்மாய்க்கோ குளத்துக்கோ ஒரு இன்னைக்கு சொல்ல அடி உலாய்க்கோ எடுத்துக்கிட்டு ஒரு குடமோ பானையை எடுத்துக்கிட்டு கொண்டு தண்ணிக்கு போவோம். அவள் அப்படி போக மாட்டா, வெறுங்கையை வீசிக்கிட்டு போவா. போய் பச்சை மண்ணை எடுப்பா. பச்சை மண்ணில் எங்கேயாவது நிற்குமா? சுட்டாத்தானே. அதைத்தான் பிரம்மன் சொன்னான். பிரம்மன் படைப்பிலே ஒருவர் மண் பிசைய இருவர் பண்ண 25 மாதமாய் வைத்த சூளை அருமையாய் இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாது என்று ஆடாய் பாம்பே. அப்படின்னா ஒருவர் மண் பிசையன்னா என்ன? இந்த ஒருவர் பிசைகிறது யாரு அப்படின்னு பார்த்தா அதான் கடவுள் என்பவன், இறைவன். அவன் தான் எங்கள் அப்பன் பிரம்மன் படைக்கின்றான். இருவர் மண் பிசைய ஒருவர் மண் பிசை, இருவர் பண்றான்னா இருவர் பண்றது யாரு? அவர் தான் கணவன் மனைவி என்ற புருஷன் பொண்டாட்டி. பண்றதுல பல விஷயம் இருக்கு. இருவர் பண்ண 25 மாதமாக 10 மாதம் கர்ப்பத்தில் சூளையில் வைக்கிறாள். எப்படி ஒரு மண்பாட்டத்தை வச்சு சுட்டு சூளையில் வச்சு ஒரு செங்கக்கல்லை போட்டு சுட்டு பொசுக்கிறோமோ அது பாருங்க, ஆணுடைய விந்தாகப்பட்டதை பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பத்திலே சுமந்து 10 மாதம் அந்த சுடுகளிலே வச்சு கொண்டிருக்கிறாள். அப்படி வைத்த போது ஒரு பாண்டமாகப்பட்டது, ஒரு மண்பாண்டமாகப்பட்டது பூமியில விழுகும் பொழுது தப்பித்தவரை உடஞ்சி வச்சுனா போச்சு, எதுக்குமே பயன்படாது. அதுபோலதான் இந்த உடம்பாகப்பட்டதை விட்டு உயிர் படந்து விட்டால் நாமும் வெறும் கூடு. அதைத்தான் சிவவாக்கி சித்தன் அழகாக சொன்னான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஆடுறான் பாடுறான் ஆட்டம் பாட்டம் முடிஞ்ச பின்னால கடைசியில் போயிடும் எங்கே? சுடுகாடு என்ற இடத்திற்கு. இந்த உடம்புல என்ன இருக்கிறது என்பதை பாட்டுவதற்காக பண்பாட்டத்தை படைத்தாள். யார்? அவள்தான் ரேணுகாதேவி, கற்பக்கரசி. பச்சை மண்ணில் தண்ணி நிற்காது, இருந்தாலும் இவளுடைய கற்புத்தன்மை நின்றது. அப்படி ஒரு நாள் பச்சை மண்ணிலே குடம் செய்து தண்ணீர் முகக்கும் பொழுது அந்த தண்ணீரிலே நிலம் தென்படுகிறது. கந்தர்வன் ஒருவன் அழகானவன் பறந்து கொண்டிருக்கிறான். அந்த காட்சியை இவள் காண்கிறான்.
இப்பேற்பட்ட அழகனெல்லாம் இந்த பூமியில இருப்பார்களோ, இந்த உலகத்தில் உண்டோ என்று நினைத்த கருத்து கணவனுக்கு தெரிய தன் மனைவி அடுத்த ஆடவனை அழகன் என்று கூறிவிட்டாலே இவள் கற்பு கட்டி விட்டாள் என்று கணவன் சந்தேகப்படுகிறான். எப்ப நம்ம கட்டின புரிச்சு நம்மளை சந்தேகப்பட்டாலும் இனி இந்த வாழ்க்கை தேவை என்று கேள்வி கடையோடு நிற்கிறாள். இருந்தாலும் கணவனாகப்பட்டவன் எல்லை மீறிய மனைவிக்கு தண்டனை கொடுப்பது கணவன் தானே. பிள்ளைகளை கூப்பிட 4 பிள்ளை, 3வது பிள்ளையை கூப்பிட பரசுராமன், அவன் தான் பரசுராம முனிவன். ஆட உங்க ஆத்தா தப்பு பண்ணிவிட்டா, என்னை விட்டு எடுத்து அடுத்த ஆடவன் அழகாக இருக்கணும். என்னைக்கு மனசு தானே காரணம். இங்கே உட்காந்துக்கிட்டு மதுரையில் இருக்கிறான், அம்சவெளியில் பிரியாணி சாப்பிட்றான், ஆத்திரையில போயிட்டு நினைக்கிறோம், மனசு தானே காரணம். போயிட்டோமா? இல்லை மனசு தான் காரணம். அப்போ அடுத்தவள் நினைப்புன்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி விட்டாலே இவள் கற்பு கெட்டு விட்டால் உன் தாயை வெட்டி கொள்றான்னா. பிறக்கும் பொழுது கோடாரியோடு பிறந்தவள் பரசுராமன் எடுக்கிறான், கோடாரி எடுத்துக்கிட்டு ஆத்தால வெட்டுறதுக்கு பறக்கிறான். இவள் ஓடுகிறாள் தன் மகனிடமிருந்து தப்பிப்பதற்காக. அப்படி வீட்டை விட்டு வெளியிலே வீதியை விட்டு ஓடி வரும் பொழுது ஊருடைய முச்சந்தி மந்தையிலே இருந்து அவள் தடுமாறி விலக எட்டி பிடித்து வெட்டுகிறான் தாயை வெட்டி விட்ட உடனே மனசு இருக்கிறது. ஏன்னா அப்பன் சொல்லு, ஆத்தால வெட்டிட்டு வாடாடு. வெட்டிய தலையோடு ரத்தம் சொட்ட சொட்ட தகப்பன் முன்னாடி நிற்கிறான். அப்பா, நீங்க சொன்ன மாதிரி ஆத்தால வெட்டி கொண்டுட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. என் சொல்ல நீ மீறல செஞ்சுட்ட, ஆனா இப்ப என்ன உனக்கு தேவையோ என் மனசு சந்தோஷமா இருக்கு, ஏதாவது வரம் கேட்டான், நான் மகனை தரேன்டான். அப்பதான் 2 வரம் கேட்டான். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, எனக்கு அங்கே ஆத்தா தெய்வம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தகப்பை சொல்லி நீங்க உங்க சொல்ல நான் காப்பாத்திட்டேன், ஆனா எனக்கு தாய் தானே தெய்வம், இப்ப எங்க அம்மா எனக்கு வேணும்னு கேட்டான். அப்பன் சொல்ல கேட்டான், ஆத்தால வெட்டி கொண்டுட்டான். ஆனா கேட்டது மறுபடியும் என் தாய் தான் எனக்கு தெய்வம், எனக்கு அங்க அம்மா வேணும். அப்படியா? உடனே கமண்டலத்து நீரை கொடுத்து மந்திரத்தை சொல்லி இந்த தாயும் உடம்போடு எடுத்து தலையை ஒட்ட வைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் உன் தாய் உயிர் வளைப்பால் அழைத்து வா என்கிறான். ஏன்னா எப்பொழுது வெட்டுப்பட்டாலும் அப்பொழுது கற்பையில் கெட்ட தன்மையில் நீங்கிருச்சு, இனி சுத்தமான பரிசுத்தமானவளாயிட்ட நீ கூட்டு வாடான்றான். ஓடுகிறான் ஓட்டத்திலே. ஆனால் இவள் வெட்டும் பொழுது ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அதான் முக்கியமான பிரச்சனை. இவள் வேடும் பொழுது இவள் உயிர் காப்பதற்காக மந்தையில் இருந்தது ஒரு ஏழை ஓலை குடிசை வீடு. அது ஒரு சாதாரண ஏகாளியம்மனுடைய வீடு. அங்கே போய் அடைக்கலமுகிறாள். தாய் என்னை எப்படியாவது காப்பாற்றுக்க, என் பிள்ளை வெட்ட வரேன், என் உயிருக்கு பயந்து ஓடி வரும் பொழுது அப்படிதான் அவள் அடைக்கலம் கொடுக்க இவன் கோபத்திலே வெறி கொண்டவன் வெட்டும் பொழுதுதான் ஓங்கி இடித்து பிடிக்க விடும்போது முதலிலே வந்து வெட்டுப்பட்டவள் அந்த ஏகாளி விட்டு பெண். அப்போ அந்த ஏகாளி விட்டு பெண்ணாகப்பட்டவளை வெட்டிவிட்டோம் என்று ஆத்தாடி எனக்கு ஆதரவு கொடுத்து அடைக்கலம் கொடுத்த இந்த பெண்ணை நீ வெட்டி விட்டாயே என்று தாய் வருகிறாள். இன்னும் நீ உயிரோடு இருக்காய் என்று மறுபடியும் தான் தாயை வெட்டுகிறான். அப்போ இப்போ வெட்டுப்பட்டது 2 பெண்ணாச்சா? தலைவரை முண்டமர கிடக்கும்போது தகப்பட்ட சொல்லி மீட்டி வரும் பொழுதுதான் ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன், அம்மா என் முகத்தை தாயின் முகத்தை நான் காண வேண்டுமே என்று இந்த கமண்டலத்து நீரை எடுத்துக்கொண்டு தாயின் முகத்தை எடுத்து பார்த்து கொண்டே அம்மா என்று அழுது கொண்டு இப்படி உடம்பை தூக்கி ஒட்ட அது உடம்பு வேறு தலைவராக மாறி ஒட்டி விட்டான். அப்படி மாறி ஒட்டி விட்டதனால் ஒருவள் மாரியம்மா மந்தையில் நடந்து ஒட்டி விட்டான், அவ்வளவுதான் மந்தையம்மா என்ற மந்தையம்மன் சிவகாமி அம்மனை நேசித்து கதையை தொடங்குவோம். கழகத்துக்கு வழிகாட்டுவாள். இந்த உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ நாடகம் நடிக்கும் எஸ்பிபி கீதபிரியன் அவர்களுக்கு விழாக்காடு சாராக மாலை எடுத்து பெருமிடத்துறார்கள். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி, வாழைவராகி, நித்திய கல்யாணி, எத்தனை விதமான நாமங்கள் உண்டு. என் தாய் சிவகாமி அம்மனாக இந்த இடத்திலே கருணைமலை விருது காக்கக்கூடியவளாக என் தாய் மந்தையம்மனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். தாயை தொழுவோம், தகுதியான ஒரு கழகத்துக்கு வழிகாட்டுவாள் என்ற நம்பிக்கையோடு ஓம் நமோ பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடிகளும் ஓதிரிலே ஓடி வரும் காளியம்மா மறை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா வளங்காகுளம் மண்ணி வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் சிவகாமி அம்மன் மந்தையம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் குறை தீருமம்மா. நந்தும் நந்த நந்தும் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்
என்னாதமே எங்களுக்கு குறையும் உண்டு தேவையல்லவா மனம் தூங்கணும் சிவகாமியே எங்கள் மந்தை தாயை போற்றி வழங்கி ஒரு தகுதியான கழகத்தை செய்வதற்கு இந்த தரணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறது என்பதை பார்க்க பொழுது எங்கே தெய்வம் என்பதற்கிறது காரணம் மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள். தெய்வம் எங்கே இருக்கிறது? இதோ என்ற முன்னால் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதோ எந்த தெய்வம் முன்னால்
காண வேண்டும். விசில் வராம தம்பி. காரணம் சரிப்பா சரி. இப்போ பாடினது வரமே தேவர் பாட்டுத்தேன். தேவர் தெய்வம் தானே. எங்கே தெய்வம்? விசில் வராம அம்மா பாட்டு தெய்வம் அம்மா பாட்டு பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். அம்மாதே தெய்வம், தெய்வம் தான் அம்மா, தெய்வம் தான் தேவர் எல்லாமே. ஆக தெய்வத்தால் ஆகாத முயற்சி. கொஞ்சம் தள்ளிக்கப்பா, அவரை கொஞ்சம் வைக்கட்டும். நீ வைங்க. விசில் வராமல் கொஞ்சம் இன்னரை கூட்டி கெயின் வச்சு வைங்க. தெய்வத்தால் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்த கோழிதர் என்பார்கள். இரண்டால் மனிதர்கள் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு என்பார்கள். கண்டிப்பான முறையிலே தெய்வத்திலே தெய்வமாக இருந்து பூலோகத்திலே புனித மனிதனாக பிறந்து புனிதனுடைய தன்மை அடைந்து தெய்வமாக கூடிய தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய திருப்புகளை பாட வேண்டும் அன்பு கட்டளைக்கிறேங்க. உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனி பிறவி மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகனில் அரு சுரக்கும்
பெண்ணாசை சித்தரை வாழ்ந்தாரே சத்தியத்தை காப்பதற்கு முத்து முத்தாய் புதித்தாரே தேசத்திற்கு பாடுபட்டு தெய்வீக தேவருக்கே தேசத்திற்கு பாடுபட்ட அந்த தெய்வீக தேவருக்கே தேசத்திற்கு பாடுபட்டு அந்த தெய்வீக தேவருக்கே தேசிய தெய்வீகமோ இரு கண்களில் வாழ்ந்து வந்தார். அந்த தேசிய தெய்வீகமோ இரு கண்களில் வாழ்ந்து வந்தார். உண்மை சொன்ன ஒரு மன்னன் செய்த தனிப்பிறவி மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகனில் அருள் சூரக்கும் கண்ணிரண்டில் அருள் இருக்கும் உங்கள் எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் கன்னி தமிழ் ஆண்டிலே அந்த மன்னவரின் பேர் இருக்கும் இந்த கன்னி தமிழ் ஆண்டிலே அந்த மன்னவரின் பேர் உண்மை சொன்ன ஒரு துறவி பல நன்மை செய்த தனிப்பிறவி மன்னவரில் தலை சிறந்த பசும்பொன் மகனில் அருள் சூரக்கும் பசும்பொன் மகனில் அருள் சூரக்கும் பசும்பொன் மகனில் அருள் சூரக்கும் சபாஸ். நன்றி நன்றி நன்றி. தெய்வீக திருமுகனை பாட வேண்டும் அன்பு கட்டளை. ஒரு பொன்மானை நான் காண தகுதிவித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தகுதிவித்தோம்
நன்றி நன்றி. சலங்கையிட்ட மாதுமை, இது ஒரு சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாய்ப்பை வாரி கொடுத்த வள்ளல் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்றால் அன்பு சகோதரி கேட்டுக்கொண்டு கையை காட்டிக்கொண்டே இருக்கிறார். உண்மைதான். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் முந்தி தவம் கடந்து 300 நாள் கர்ப்பத்தில் சுமந்தவள் பெற்ற அன்னை. அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள். அப்படி அணுவை குடுவாக்கி தூணை துரும்பாக்கி ஈர பெருவாக்கி பேர பெருமாளாக்கின கதையாகிவிடக் கூடாது. இருந்தாலும் அந்த பெருமாளுக்குத்தான் காக்கும் இடவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு கருவறை, அந்த கருவறையில் இருக்கக்கூடிய வரை கல்லறை செல்வதற்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகம் என்றால் அவள்தான் பெற்ற அன்னை என்ற சால்தனாலே தாயின் புகழை பாட வேண்டும். அன்பு கட்டளைக்கிறங்க. இதோ 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாயின்றெடுத்து மாறுலையோ அம்மா தோடுலையோ நாபுரங்க ஏனகட்டி காட்டிலையோ அம்மா மேட்டிலையோ நெத்தி வேர்வை நித்து சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்கு மெனிதான் என் பூமி, இன்னைக்கு மெனிதான் என் பூமி. கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேதமில்லை, கோயில் கதவடைச்சா சாமி தூங்க போறதில்லை, கோடி பணம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை, தாயின் மடியிலதான் என்னைக்குமே துன்பமில்லை. ஏன் தாய் மனசு
போதலே ஏ சொந்தந்தான் தாயை விட்டு போகலே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போகாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம் துப்புள் கோடி சொந்தம் நந்தே தொட்டில் கட்டியானாட்டியே கோடி சொந்தம் நந்தே தொட்டில் கட்டியானாட்டியே முத்தமிட்டு முத்துகத்து பங்கு போட்டு முத்தமிட்டு முத்துகத்து பங்கு போட்டு புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு புத்தி என்ன வளர்த்தது யாரு நீரான சொல்லி தெரியணுமா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா துப்புள் கோடி சொல்லுங்க தொட்டில் கட்டியாராட்டி பெத்தவளை நீதா கோயிலம்மா பெத்தவளை நீ கோயிலம்மா பெத்தவளை நீதா கோயிலம்மா அந்த தியாகத்துக்கு தெய்வம் தான் நிகராகுமா துப்புள் கோடி சொந்தம் வந்து தொட்டில் கட்டியாரா சொல்லாம நீ மறந்த மரமா வளர ஆடி வேற
தாயம்மா கோடி சொந்தம் தந்தே தொட்டி கட்டியானே மோத முத்தமிட்டு முத்து காத்து பங்கு போட்ட மோத முத்தமிட்டு முத்து காத்து பங்கு போட்ட என்ன வளர்த்தது யாரு புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான் சொல்லிட்டேன் அம்மா கோடி சாமி உனக்கு ஈடாகுமா அன்பு நண்பர் பூசாரி மகன் ஜெயப்பாண்டி அவர்கள் ஒத்தத்தர் பூசாரி ஜெயப்பாண்டி ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். கௌரவப்படுத்தி அன்பு உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்து 200 ரூபாய் 200 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கார்கள். அன்பு உள்ளத்திற்கு நன்றி என்று வெகு சீக்கிரமாக தெரிவித்துக் கொண்டு வருகிறான் காவலர். இங்கு வந்த சாமியார் யாரை கேட்டீங்க? நான் உங்களை தான் கேட்டேன். நீங்க எங்கிருந்து வந்தீங்க? நான் அங்கிருந்து தான் வந்தேன். நல்லா சொல்லுங்க. ஆமா, அவர் என்ன இந்தியில தானே பாட்டு படிச்சாப்புல. இந்த சித்திரம் எங்கிருந்து வந்த இங்கிருந்து தானே வந்தீங்க. பிறகு எப்படி கேட்டீங்க எங்கிருந்துன்னு? தெரியாதரமா வந்துட்டேங்க.